Hey guys, welcome back to our channel. It's our second episode under 1 hour daily used sentences in Tamil. 1 hour வந்து அவுட் அண்ட் அவுட் நம்ம இங்கிலீஷில் தான் பார்க்க போகிறோம் அண்ட் தமிழை வந்து நான் சொல்ல போகிறேன். கேளுங்க கேட்டுட்டே இருங்க. டெஃபினட்டாக வந்து த மோர் யூ லிசன் த மோர் யூ ஸ்பீக் வெல். தட்ஸ் வாட். நிறையா சென்டென்சஸ் பாருங்கள், நிறைய கேளுங்க, ரைட்? லிசன் டு த பீப்புள் வென் தே ஸ்பீக் இன் இங்கிலீஷ். வாட்ச் சம் இங்கிலீஷ் வீடியோஸ், ட்ரை டு வாட்ச் சம் ஹாலிவுட் மூவிஸ். இந்த படத்தோட சப்டைட்டில்ஸ்லாம் பாருங்கள். டெஃபினட்டாக இது எல்லாமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஸ்போக்கன் இங்கிலீஷை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு. நம்ம ஸ்பீக் இங்கிலீஷ் டு தமிழ் சேனல் செக் அவுட் பண்ணி பாருங்க. வி கைஸ் ஹேவ் ஓவர் 1100 வீடியோஸ், ரைட்? 1100 வீடியோஸ் மேலே இருக்குது. டெஃபினட்டாக எல்லாமே யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். அண்ட் திஸ் சேனல் இஸ் ஜஸ்ட் லைக் அ ஸ்பின் ஆஃப் ஃபார் ஸ்பீக் இங்கிலீஷ் டு தமிழ். ஸ்பீக் வித் கீதி சேனலில் லென்தி வீடியோஸ் மட்டும் தான் நான் போட போகிறேன். உங்களுக்கே தெரியும், எபிசோட் 1 வீடியோ தான், அதை நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி லென்தி வீடியோஸ் பார்க்கும்போது உங்களுக்கு நிறைய சென்டென்சஸ் தெரிய வரும். யூ வில் கம் டு லாட் ஆஃப் சென்டென்சஸ், டெய்லி ரொட்டீன் சென்டென்சஸ்லாம் தெரிய வரும். அண்ட் தட் ரியலி ஹெல்ப்ஸ் அ லாட், ரைட்? ஸோ இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டெஃபினட்டாக லென்த்தி வீடியோஸ் எவ்ரி வீக் நான் போட போகிறேன். அண்ட் பாருங்கள், கேளுங்க, உங்கள் இங்கிலீஷ் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நான் கேரண்டி தரேன். ஸோ வித்தவுட் டேக்கிங் டூ மச் ஆஃப் டைம், லெட்ஸ் லீப் ஆன் டுவர்ட் டுடேஸ் வீடியோ. Alright, let's get started. Don't watch TV all day and become couch potatoes. Don't watch TV all day and become couch potatoes. Couch potato அப்படிங்கிற ஒரு expression which means that a person who never does anything useful. He or she just sits simply, eats always, again they go for sleep. அதே ஸோ that would be the daily routine. அந்த மாதிரி தான் இருக்கும். சாப்பிடுவாங்க, தூங்குவாங்க, அப்படியே தான் இருக்கும். They never do any sort of things. அது பேர் தான் couch potato. நம்ம ஸ்லாங்கில் வந்துட்டு வாழைப்பழ சோம்பேறின்னு சொல்லுவோம், இல்லை அப்படின்னா சோம்பேறி கழுதை, இந்த மாதிரிலாம் சொல்லுவோம். இதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா, டோன்ட் வாட்ச் டிவி ஆல் டே, நாள் பூரா வந்து டிவி பார்க்காத. அண்ட் பிகம் கவுச் பொட்டேட்டோஸ், நாள் பூரா டிவி பார்த்து வாழைப்பழ சோம்பேறி ஆயிடாதீங்க. கவுச் பொட்டேட்டோஸ்ன்னு சொல்லியிருக்காங்க ப்ளூரல், அப்படின்னா இது ஒரு குரூப்பை பார்த்து சொல்கிற மாதிரி. ஓகேங்களா? தென் லெட்ஸ் மூவ் டு தி நெக்ஸ்ட் ஒன். He wants to open a clinic in this village. He wants to open a clinic in this village. இந்த வில்லேஜ், இந்த கிராமத்தில் அவர் வந்து ஒரு கிளினிக் ஓப்பன் பண்ண விருப்பப்படுறாரு. ஹீ வாண்ட்ஸ், வாண்டுக்கு பக்கத்தில் எஸ் ஆட் பண்ணணும். எந்தெந்த சப்ஜெக்ட்ஸ்க்கு? ஃபார் ஹீ, ஷீ, இட். தேர் ஆர் 7 சப்ஜெக்ட்ஸ் இன் இங்கிலீஷ், ரைட்? ஐ மீன் ப்ரொனவுன் தான் வந்து நம்ம சப்ஜெக்ட்னு சொல்லுவோம். ஐ, யூ, வி, தே, ஹீ, ஷீ, இட். அதில் ஹீ, ஷீ, இட்டுக்கு வேர்ப் பக்கத்தில் வி நீட் டு ஆட் எஸ். இட் இஸ் மேண்டட்டரி. ஓகேங்களா? அப்போ ஹீ பக்கத்தில் வேர்ப் என்ன வந்திருக்கு? வாண்ட். அல்டிமேட்லி நம்ம என்ன ஆட் பண்ணிக்கணும்? எஸ் ஆட் பண்ணிக்கணும். இதெல்லாமே ஸ்போக்கன் இங்கிலீஷ் டிப்ஸில் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பேன், செக் அவுட் பண்ணி பாருங்கள். Then, and before we get into the next sentence, I would like to tell you that spoken English full course videos are available. And இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3000 ருபீஸுக்கு ஆஃபரில் வந்துட்டு பேசிக்லேருந்து ஹை லெவல் வரைக்கும் நான் தரேன். அண்ட் மே மந்த்லேருந்து மோஸ்ட் ஆஃப் யூ கேஸ் ஹவ் பாட் தட். நிறைய நல்ல ஐம் கெட்டிங் அ பாசிட்டிவ் அண்ட் ட்ரைவிங் ஃபீட்பேக்ஸ் தட் எனக்கு இங்கிலீஷே பேச தெரியாமல் இருந்துச்சு, பட் இதை பார்த்தோன்னா ஐ காட் அ கிளியர் கட் ஐடியா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க. அண்ட் கைஸ், வாங்காதவங்க டெஃபினட்டாக வாங்கிக்கோங்க. ஏன் அப்படின்னா, இதே கோர்ஸ் தான் நீங்கள் வந்து இங்கிலீஷே எனக்கு தெரியல, ஐ நீட் டு லேர்ன் இங்கிலீஷ், ஐ நீட் டு ஸ்பீக் இன் இங்கிலீஷ்னு சொல்லிட்டு இஃப் யூ கேஸ் ஆர் சீக்கிங் அன் இன்ஸ்டியூட், தெல் பி கெட்டிங் அரௌண்ட் 10,000 to 15,000. ஏன்னா நான் இன்ஸ்டியூட்டில் ஒர்க் பண்ண வந்தேன். பட் அதே கோர்ஸை வந்து நான் உங்களுக்கு 3000 ருபீஸ் தரேன். வாங்கி பாருங்கள், அதோட ஒர்த் உங்களுக்கு டெஃபினட்டாக தெரியும். வாட் ஸ்டோரி ஆர் யூ கோயிங் டு ஸ்பின் நவ்? வாட் ஸ்டோரி ஆர் யூ கோயிங் டு ஸ்பின் நவ்? இப்போ என்ன கதை விட போகிறேன்? இப்போ என்ன கதை விட போகிறேன்? அண்ட் தென், how dare you try to cheat me? How dare you try to cheat me? என்ன ஏமாத்த முயற்சிக்க உனக்கு எவ்வளோ தைரியம்? Then, if he comes to know, இங்கே பாருங்க, he பக்கத்தில் ஒரு verb என்ன? come. அங்கே வந்து என்ன பண்ணியிருக்கோம்? we have added yes, right? if he comes to know. இஃப்லாம் எப்படி யூஸ் பண்ண? நிறைய பேர் இஃப் தப்பாக யூஸ் பண்ணுறாங்க. சில பேர் இஃபை யூஸ் பண்ணாமல் மீன்ஸ்ன்னு சொல்லிடுறாங்க. யூ கம் மீன்ஸ் கம், யூ கோ மீன்ஸ் கோ, ஷீ டாக்ஸ் மீன்ஸ் டெல் மீ. இதெல்லாமே இங்கிலீஷே கிடையாது. மீன்ஸுங்கிற வேர்டை நம்ம யூஸ் பண்ணக்கூடாது பேசும்போது. இஃபை வச்சு தான் சொல்லணும். இது கூட ஸ்போக்கன் இங்கிலீஷ் டிப்ஸ்லாம் வந்து ஐ ஹவ் டாட். அண்ட் தோஸ் வீடியோஸ் வுட் பி விசிபிள் ஃபார் த ஜாயின்ட் மெம்பர்ஸ். ஜாயின் பண்ணி பாருங்கள், டெஃபினட்டாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை அப்படின்னா தமிழ் டு இங்கிலீஷ் எப்படி வந்து ஸ்போக்கன் இங்கிலீஷ் வந்து நம்ம இம்ப்ரூவ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பேசிக், இன்டர்மீடியட், ஹை லெவல் ஐ ஹவ் டாட் எவ்ரி திங். ஃபுல் கோர்ஸே வந்து நான் எடுத்திருக்கேன். இதே கோர்ஸை இன்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா 10,000 to 15,000 நீங்கள் பே பண்ணி படிப்பீங்க. ஈவன் நானும் அங்கே ஒர்க் பண்ணி நானும் வாங்கியிருக்கேன்னா. ஸோ நான் வந்து லாக்டவுன் டைமில் எவ்ரி ஒன் வாண்ட்ஸ் டு லேர்ன் சொல்லிட்டு 3000 ருபீஸ்க்கு அந்த கோர்ஸ் வந்துட்டுருக்கேன். மோஸ்ட் ஆஃப் யூ ஹவ் பாட் தட்.
வாங்கினவங்களுக்கு அதோட ஒர்த் என்னன்னு தெரியும். வாங்காதவங்க வாங்கி பாருங்கள். இங்கிலீஷே பேச தெரியாது சார், ஐ டோன்ட் ஸ்பீக் எனிதிங் இன் இங்கிலீஷ், ஐ ஜஸ்ட் நீட் இம்ப்ரூவ் ஃப்ரம் த ஸ்க்ராச். ஓகேங்களா, ரைட் ஃப்ரம் தி ஸ்க்ராச், ஆரம்பத்தில் நான் ஸ்டார்ட் பண்ணணும், ஃப்ரம் தி பேசிக், திஸ் தட் ஹியர் தர்லாம் எனக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா டெஃபினட்டாக திஸ் கோர்ஸ் இஸ் கோனா பி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் யூ கைஸ். ஃபைன், கெட்டிங் பேக் டு த டாபிக். இஃப் ஹீ கம்ஸ் டு நோ, அவனுக்கு தெரிய வந்தால், தென் மை ஹெட் வில் ரோல் லைக் தட். அப்புறம் என் தலையும் அது மாதிரி உருளும். ஸோ லைக் தட் அப்படின்னா அது மாதிரி, ரோல் அப்படின்னா உருள்றது. ஓகே, தென் ஐ நீட் டு நோ த ட்ரூத் அபவுட் வாட் ஹேப்பன் டு ஹர் 20 years ago. ஐ நீட் டு நோ த ட்ரூத், நான் உண்மையை தெரிஞ்சுக்கணும். அபவுட்னா பற்றி, இது ப்ரப்போசிஷன் டிப்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். ஐ நீட் டு நோ த ட்ரூத் அபவுட் வாட் ஹேப்பன் டு ஹர் 20 years ago. 20 வருஷத்துக்கு முன்னாடி அவளுக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிற உண்மையை நான் தெரிஞ்சுக்கணும். Then give me 2000, I'll give it in 5 days. Give me 2000, I'll give it in 5 days. 2000 ரூபாய் கொடு, நான் ஒரு 5 நாளையில் உனக்கு கொடுத்துட்றேன். Then did you have that nightmare again? Did you have that nightmare again? Nightmare அப்படின்னா கெட்ட கனவு. கெட்ட கனவு நம்ம பேட் ட்ரீம்ஸ்ன்னு நம்ம சொல்லக்கூடாது, நைட்மேர்ங்கிற வேர்டு தான் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா, ஒரு ஸ்ட்ரேஞ்சான வியர்டான டிஸ்டர்ப்டான ஒரு ட்ரீமை வந்து நைட்மேர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். Did you have that nightmare again? உனக்கு மறுபடியும் அந்த கெட்ட கனவு வந்துதா? Then if you had wanted that, then you shouldn't have made me doctor. If you had wanted that, உனக்கு அது தேவைப்பட்டு இருந்தா, then you shouldn't have made me doctor. நீ என்ன டாக்டரா ஆக்கி இருந்திருக்க கூடாது. இந்த should have, would have, could have, எப்படி had, if had எல்லாம் யூஸ் பண்ணுறது எல்லாமே ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸில் ரொம்ப ஈஸியாக சொல்லி கொடுத்துருப்பேன். வாங்கி பாருங்க, டெஃபினட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தென் நெக்ஸ்ட் ஒன், வாட் ஹேப்பன் சார், டெல் மீ, ஐல் டூ எனிதிங் ஃபார் யூ. வாட் ஹேப்பன்ட் சார், டெல் மீ, ஐல் டூ எனிதிங் ஃபார் யூ. என்னாச்சு சார், சொல்லுங்க. ஐல் டூ எனிதிங் ஃபார் யூ. ஐல் டூ, நான் வந்து ஐ வில்னு சொல்ல கிடையாது, ஐ வில்லை கான்ட்ராக்ட் பண்ணி ஐல்னு சொல்லுங்க. ஓகேங்களா, ஐல் டூ எனிதிங் ஃபார் யூ, உங்களுக்காக நான் எது வேணாலும் செய்வேன். தென் the police must have identified him and his vehicle by now. The police must have identified him and his vehicle by now. அது வெஹிக்கிள்னு சொல்லக்கூடாது, வெஹிக்கிள்னு சொல்லணும். நிறைய விட சொல்லியிருக்கேன். இதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா, the police must have identified him and his vehicle by now. இப்போ போலீஸ் வந்து அவனையும் அவனோட வண்டியையும் வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க, ஐடென்டிஃபை பண்ணியிருப்பாங்க. தென் he was alive when we took him to the car. அலைவ் அப்படின்னா உயிரோடு இருக்கிறது. ஓகேங்களா, he was alive when we took him to the car. நாங்கள் அவனை காருக்கு கூட்டிகிட்டு போகும்போது அவன் உயிரோட இருந்தான். And then, is this how you are going to dance? Show it to her. Is this how you are going to dance? இப்படி தான் நீ டான்ஸ் ஆட போறியா, அவட்ட காமி, show it to her. Then, he always has money at home. He always has money at home. அவன்கிட்ட வீட்டில் எப்போவுமே பணம் இருக்கும். ஸோ இருக்கும் அப்படின்னா ஹாவ் ஹேஸ் யூஸ் பண்ணணும். இதில் ஐயு விதைக்கு ஹாவ் யூஸ் பண்ணணும், ஹீ ஷீட்டுக்கு ஹேஸ் யூஸ் பண்ணணும். இங்கே சப்ஜெக்ட் என்ன, ஐ மீன் ப்ரொனவுன் என்ன, ஹீ. அப்போ ஹீ வந்து என்ன யூஸ் பண்ணணும், ஹேஸ் தான் யூஸ் பண்ணணும். ஹீ ஆல்வேஸ் ஹேஸ் மணி அட் ஹோம். அவன்கிட்ட வீட்டில் எப்போவுமே பணம் இருக்கும். பட் இட்ஸ் நாட் தேர் நவ், ஆனால் இப்போ அங்கே இல்லை. அண்ட் தென் ஐ வாஸ் ஒன்லி ஒன் தே லெட் டு கோ. ஐ வாஸ் ஒன்லி ஒன் தே லெட் டு கோ. அவங்க போக விட்டதில் ஒரே ஒரு ஆள் நான் தான். விச் மீன்ஸ் நிறைய ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இருக்காங்க, அதில் வந்து ஒரே ஒருத்தவங்க போக விட்டுருக்காங்க. அப்போ நான் அந்த மாதிரி வந்து என்ன சொல்லுவேன், அவங்க போக விட்டதில் ஒரே ஆள் நான் தான் அப்படின்னு சொல்லுவோம். அது எப்படிங்க சொல்லுவீங்க, ஐ வாஸ் ஒன்லி ஒன் தே லெட் டு கோ. அண்ட் தென் ஐ செட் கெட் இன்சைட் ஆர் எல்ஸ் ஐல் த்ராஷ் யூ. ஐ செட் கெட் இன்சைட் ஆர் எல்ஸ் ஐல் த்ராஷ் யூ. உள்ளே போன்னு நான் சொன்னேன், இல்லை ஐல் த்ராஷ் யூ. த்ராஷ் அப்படின்னு அடிச்சு நொறுக்கிறது, இல்லை அப்படின்னா உன்னை போட்டு பொழந்துருவேன். நான் உள்ளே போன்னு சொன்னேன், அப்படி இல்லை நான் உன்னை போட்டு பொழந்து கட்டிடுவேன். அண்ட் தென் ஒய் டோன்ட் யூ பனிஷ் மீ லைக் யூ பனிஷ் அதர்ஸ். ஒய் டோன்ட் யூ பனிஷ் மீ லைக் யூ பனிஷ் அதர்ஸ். ஒய் டோன்ட், இது வந்து ஸ்ட்ரக்சர், இது ஸ்போக்கன் இங்கிலீஷ் டிப்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். எப்போல்லாம் ஒரு விஷயத்தை நீங்கள் சஜஸ்ட் பண்ணுறீங்களோ அந்த இடத்துல யூ கேன் யூஸ் திஸ் ஸ்ட்ரக்சர். ஓகே, நீங்கள் சஜஸ்ட் பண்ணுறாங்க, மற்றவங்களுக்கு நீ எப்படி வந்து பனிஷ் பண்ணுவியோ, தண்டிப்பியோ, அதே மாதிரி நீ ஏன் வந்து என்னையை தண்டிக்க கூடாது. ரைட்? Then the next one,
And before we get into the next one, I would like to tell you that we have spoken English conversation book, and the book oda copy வந்து பாத்தீங்கன்னா 600 rupees நான் கொடுத்துருக்கேன். I have uploaded many sample videos under ஸ்பெஷல் வீடியோஸ் பிளேலிஸ்ட் ஸ்பீக் இங்கிலீஷ் டு தமிழ் சேனலில் ஸ்பெஷல் வீடியோஸ் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்டில் நான் போட்டிருக்கேன். செக் அவுட் பண்ணி பாருங்கள். 2 டயலாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தமிழில் இருக்கும். இந்த புக்கு நிறைய பேர் வாங்கியிருக்கீங்க, டெஃபினட்டாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நிறைய வக்கப்ஸ், டெய்லி யூஸ், நிறைய கான்வர்சேஷன், சிம்பிள் கான்வர்சேஷன் டயலாக்ஸ்லாம் இந்த புக்கில் நான் கொடுத்துருப்பேன். செக் அவுட் பண்ணி பாருங்கள், வாங்கி பாருங்கள், இதுவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சாம்பிள் வீடியோஸ் வேணும் அப்படின்னா டூ செக் அவுட் ஸ்பெஷல் வீடியோஸ் பிளேலிஸ்ட் அண்டர் ஸ்பீக் இங்கிலீஷ் டு தமிழ் சேனல். He would have been alive if we had helped. Won't the guilt kill us? He would have been alive if we had helped. நம்ம உதவி இருந்தா அவன் உயிரோட இருந்திருப்பான். He would have been alive. அலைவ்னா உயிரோட இருக்குது, உயிரோட இருந்திருப்பான். would have been alive. Won't the guilt kill us? won't அப்படின்னா மாட், இது நம்ம டிப்ஸ்ல பார்த்தோம் கரெக்டாக. கில்ட் அப்படின்னா குற்ற உணர்ச்சி. won't the guilt kill us அப்படின்னா நம்மளை அந்த குற்ற உணர்ச்சி கொல்லாதா, ரைட்? ஸோ மாட்டு தானே சொன்னீங்க, அப்புறம் என்ன கொல்லாதான்னு சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். கொல்ல மாட்டாதா அப்படின்னு நம்ம கேட்க முடியாது. அந்த மாட்டுங்கிறது இங்கே ஹைடாக இருக்குது, ஓகேங்களா? தென் யூ கேம் இன் டு மை லைஃப் அட் த ரைட் டைம். யூ கேம் இன் டு மை லைஃப் அட் த ரைட் டைம். நீ என்னோட வாழ்க்கையில் சரியான நேரத்தில் தான் உள்ள நுழைஞ்சிருக்க. அண்ட் தென் didn't you already inform your friends? didn't you already inform your friends? நான் didn't you தான் சொல்லியிருக்கேன், didn't சொல்ல கிடையாது. didn't சொல்லலாம், that's not a wrong thing, right? so I just contracted. did not contract பண்ணா didn't contract பண்ணா didn't you already inform your friends? நீ ஏற்கனவே உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட தெரிவிக்கலையா? இன்ஃபார்ம்னா தெரிவிக்கிறது, ஓகே? then you could have left me message at least. you could have left me message at least. அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் நீ எனக்கு ஒரு மெசேஜாவது அனுப்பியிருக்கலாம், தட்டியிருக்கலாம். நம்ம சொல்லுவோம், நம்ம ஸ்லாங் சொல்லுவோம், ஒரு மெசேஜ் தட்டியிருக்கலாம்ல, அதுதான் இது, ரைட்? தென் will you be there for me always? will you be there for me always? எனக்காக நீ எப்பவுமே இருப்பியா? எஸ், ஐ வில் be there for you always. நான் உனக்காக எப்பவுமே இருப்பேன். and then I only have one answer for all your questions. I only have one answer for all your questions. உன்னோட எல்லா கேள்விகளுக்கும் என்கிட்ட ஒரு பதில் இருக்கு, ரைட்? ஒரே ஒரு பதில் இருக்கு. and then he took her away when no one was around. he took her away when no one was around. பக்கத்தில் யாருமே இல்லாதப்ப அவன் அவளை கூட்டிகிட்டு போயிட்டான். யாருமே இல்லாதப்ப அவன் அவளைய கூட்டிகிட்டு போயிட்டான். and then go fast. if you drive like that we can even reach Delhi. go fast, வேகமா போ. if you drive like that, அப்படி நீ வண்டியை ஓட்டுனா we can even reach Delhi, நம்ம டெல்லி வரைக்கும் போயிடலாம், ரீச் ஆயிடலாம். then he won't mind if one or two went missing. he won't mind if one or two went missing. ஏதோ 1-2 காணாமல் போச்சுன்னா அவனை கண்டுக்க மாட்டான், ஓகே? then this is what I have been trying to tell him. he wouldn't believe me. this is what I have been trying to tell him. he wouldn't believe me. இதைத்தான் நான் அவங்ககிட்ட சொல்லணும்னு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். he wouldn't believe me, அவன் நம்ப மாட்டான். ஸோ I have been trying to tell him. ஸோ இதெல்லாம் வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். இது டென்சஸ்லாம் ரொம்ப கஷ்டம்னு நினச்சிக்கிறாங்க. 12 டென்சஸ் நான் வந்துட்டு ஜஸ்ட் 4 வீடியோஸ் 20 மினிட்ஸில் நான் வந்து ஸ்போக்கன் இங்கிலீஷ் டிப்ஸில் எடுத்திருக்கேன். ஜாயின் பண்ணவங்க டெஃபினட்டாக பார்த்துருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன், ரைட்? தெரியாதவங்க ஆஸ்க் மீ, I'll send you the videos. டெஃபினட்டாக ஒர்த்தாக இருக்கும். 12 டென்சஸ் தமிழ் மூலிமா இந்த லெட்டர் வந்தால் இதை யூஸ் பண்ணுங்க, இந்த டென்ஸ் வரும்னு சொல்லிட்டு I have taught very easily. So you can check out that. Fine, let's move to the next one. Did you find my bus to take risk? Did you find my bus to take risk? நீ ரிஸ்க் எடுக்கிறதுக்கு என் பஸ் தான் கிடச்சிதா? then I will rip your skin off if you answer insensibly. I'll rip your skin off if you answer insensibly. நீ இப்படி உணர்ச்சியே இல்லாமல் பதில் சொன்ன அப்படின்னா நான் உன் தோலை உரிச்சிருவேன். then has she complained on us? what have we done to complain about? has she complained on us? அவன் நம்ம மேலே கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காளா? வாட் ஹேவ் வி டன் டு கம்ப்ளைண்ட் அபவுட்? அவள் கம்ப்ளைண்ட் பண்ணுற அளவுக்கு நம்ம என்ன பண்ணணும்? தென் ஹவு டேர் யூ பப்ளிஷ் மை ஃபோட்டோ வித்தவுட் மை பர்மிஷன்? ஹவு டேர் யூ பப்ளிஷ் மை ஃபோட்டோ வித்தவுட் மை பர்மிஷன்?
என்னோட அனுமதி இல்லாமல் என் ஃபோட்டோவை வந்து பப்ளிஷ் பண்ணுறதுக்கு உனக்கு எவ்வளோ தைரியம்? அண்ட் தென் டோன்ட் யூ நோ வாட் ட்ரை ஃப்ரூட் இட் இஸ்? டோன்ட் யூ நோ வாட் ட்ரை ஃப்ரூட் இட் இஸ்? இது என்ன ட்ரை ஃப்ரூட்னு உனக்கு தெரியாதா? ஓகே, தென் you can't withdraw 2,500 rupee notes at the ATM. You can't withdraw 205 rupee notes at the ATM. ஏடிஎம்ல உன்னால் 2000 ரூபாய் நோட்டையும் 500 ரூபாய் நோட்டையும் எடுக்க முடியாது. எடுக்கலாம், ஜஸ்ட் அன் எக்ஸாம்பிள் தான் நான் சொல்கிறேன். ஓகேங்களா? 100 rupees நோட்டு தான் எடுக்க முடியாது, வரதே இல்லை. I could see only 2,500 rupees notes. What about you guys? Fine, getting back to the topic, let's see the next one. What happened? என்னாச்சு? Why are you keeping your hands in between? Why are you keeping your hands in between? ஏன் உன்னோட கைகளை வந்து நடுவில் வச்சுட்டு இருக்க? என்னாச்சு? Then he doesn't know you are wearing a white shirt. He doesn't know you are wearing a white shirt. நீ வெள்ளை சட்டை போட்டிருக்கேன்னு அவனுக்கு தெரியாது. And then you could have bought the parrot. You could have bought the parrot. நீ ஒரு கிளியை வாங்கியிருந்திருக்கலாம். What's your name? உன் பேர் என்ன? And then will the price be cheaper for a smaller size? Of course not. Just an example. Will the price be cheaper for a smaller size? சின்ன சைஸுக்கு விலை சீப்பாக இருக்குமா, கம்மியாக இருக்குமா? Then we are bachelors who will eat at any roadside shop. We are bachelors who will eat at any roadside shop. நாங்கள் எந்த ரோட்டு கடையில் வேணாலும் சாப்பிடுவோம், ஏன்னா நாங்கள் வந்து பேச்சுலர்ஸ். யூ ஆர் நியூலி மேரிட். நீ வந்து புதுசாக கல்யாணம் ஆனவன். ஒய் ஆர் ஈட்டிங் ஹியர்? நீ ஏன் இங்கே சாப்பிட்றா? I know there is a saying. It's not about the place we eat. It's about the person whom we eat with. கரெக்டாக? எங்கே சாப்பிட்றோம்னா முக்கியம் கிடையாது, யார் கூட சாப்பிட்றோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். ரைட்? அது வந்து 5 star ஹோட்டல் என்ன, 3 star ஹோட்டல் என்ன, it's not about a restaurant. It's about the person whom we are with. All right. Then I understand whatever you're saying, but I don't get the actual meaning. I understand whatever you're saying. நீ என்னெல்லாம் சொல்கிற எனக்கு எல்லாமே புரியுது, பட் ஐ டோன்ட் கெட் தி ஆக்சுவல் மீனிங். பட் அதோட கரெக்டான மீனிங் வந்து என்னால் புரிஞ்சுக்க முடியல. நீ சொல்கிறது புரியுது, பட் கரெக்டான மீனிங் என்னால் புரிஞ்சுக்க முடியல. அண்ட் தென் do you want the same courier we delivered to Raja? Do you want the same courier we delivered to Raja? ராஜாக்கு நாங்கள் டெலிவர் பண்ண அதே கொரியர் தான் உனக்கு வேணுமா? Then I have suddenly become responsible and I don't know how to handle it. I have suddenly become responsible and I don't know how to handle it. எனக்கு திடீர்னு வந்து நான் பொறுப்பேற்றுக்கிட்டேன், பொறுப்பாளி ஆகிட்டேன். அண்ட் ஐ டோன்ட் நோ ஹவு டு ஹேண்டில் இட். எனக்கு அதை எப்படி கையாளணும், ஹேண்டில்னா கையாளுறதை எனக்கு எப்படி கையாளணும்னு தெரியலை. தென் இஃப் யூ yell at him, won't you lose your job? If you yell at him, won't you lose your job? நீ எல் அப்படின்னா கத்துறது. ஓகேங்களா? நீ அவனை வந்து கத்துன அப்படின்னா won't you lose your job, நீ உன்னோட ஜாப்பை இழக்க மாட்டியா. ஓன்ட்டு வருது, மாட்டு வந்துருச்சா? ரைட், இதுதான் இந்த வேர்டு வந்தால் இந்த வேர்டு யூஸ் பண்ணுங்கன்னு தெரிஞ்சாலே போதும், ஈஸியாக இங்கிலீஷ் பேசிட்டு போயிடலாம். ஓகே, த நெக்ஸ்ட் ஒன். Who else do I have other than you? Who else do I have other than you? உன்னை தவிர எனக்கு வேற யார் இருக்கா? Then why should you walk out because of me? Why should you walk out because of me? என்னால் நீ ஏன் வெளியில் போகணும்? And then we haven't done this to anyone in our company. We haven't done this to anyone in our company. எங்கள் கம்பெனியில், அதாவது எங்கள் கம்பெனி நம்ம கம்பெனி எப்படி வேணாலும் வச்சுக்கலாம், நம்ம கம்பெனியில் யாருக்குமே இது மாதிரி பண்ணதே கிடையாது. இதை வந்து பண்ணதே கிடையாது. And then I think he wants to price me. I think he wants to price me and give me the appraisal in person. நான் நினைக்கிறேன் அவர் வந்து என்னை வந்து இன் பர்சன் அப்படின்னா நேரில். ஓகேங்களா? நான் நினைக்கிறேன் அவர் நேரில் என்னை கூப்பிட்டு ப்ரைஸ் அப்படின்னா புகழ்றது, நேரில் என்னை கூப்பிட்டு புகழ்ந்து ஏதோ அப்ரைசல் தரணும் அப்படின்னு விருப்பப்படுறாருன்னு நான் நினைக்கிறேன். தென் how long can we pamper him? How long can we pamper him? எவ்வளோ நாள் தான் நாங்கள் வந்து அவனை கொஞ்சம் முடியும்? பேம்பர் அப்படின்னா கொஞ்சறது, செல்லம் கொடுக்கறது. ஓகேங்களா? எவ்வளோ நாள் தான் நாங்கள் அவனை கொஞ்சம் முடியும், எவ்வளோ நாள் தான் நாங்கள் வந்து அவனை வந்து செல்லம் கொடுக்க முடியும், லைக் தட். தென் why should I play games with you at this age? Why should I play games with you at this age? இந்த வயசில் நான் ஏன் உன் கூட கேம்ஸ் விளையாடணும்? And then
This is why I told you not to buy a flat in the 7th floor. This is why I told you not to buy a flat in the 7th floor. இதுக்கு தான் நான் வந்து சொன்னேன் 7வது ஃப்ளோரில் வந்து ஃப்ளாட்டு வாங்காதுன்னு. Then, why should you both fight because of me? Why should you both fight because of me? என்னால் நீங்கள் 2 பேரும் ஏன் சண்டை போடணும்? என்னால் நீங்கள் 2 பேரும் ஏன் சண்டை போடணும்? And then, if my parents had been alive, they would have yelled at me too. If my parents had been alive, என்னோட பேரண்ட்ஸ் என்னோட அப்பா அம்மா உயிரோட இருந்திருந்தா they would have yelled at me too. yell அப்படின்னா திட்டுறது, ஓகேங்களா? இப்போ தான் பார்த்தோம். ஸோ இங்கே வந்து ஹேட் வந்துருச்சுன்னா ஃபாலோ பண்ணி வந்து பார்த்தீங்க உடாவை ஃபாலோ பண்ணி வந்து நம்ம V3 தான் யூஸ் பண்ணணும். எல்டு தே would have yelled at me too. எங்கள் அப்பா அம்மா மட்டும் உயிரோடு இருந்திருந்தா அவங்க என்னையும் திட்டி இருந்திருப்பாங்க. தென் வாட் எல்ஸ் do you want me to do? You dumped your job it seems. What else do you want me to do? வேற என்ன உனக்கு நான் செய்யணும்னு நினைக்கிறேன், விருப்பப்படுற? You dumped your job it seems. நீ உன் வேலையை விட்டுட்ட போல. டம்ப் அப்படின்னா ஒரு விஷயத்த வந்து விடுறது, கழட்டி விடுற மாதிரி, ஓகேங்களா? You dumped your job it seems. உன் வேலையை விட்ட போல. Then, how will I know the reason for the treat? How will I know the reason for the treat? ட்ரீட்டுக்கு எனக்கு எப்படி காரணம் தெரியும்? ஐ மீன் அவங்க சொன்னா தானே தெரியும், ரைட்? We will know only if they tell us. If not, we won't be able to know. Then, should I say something good about him? Should I say something good about him? அவனை பற்றி நான் ஏதாவது நல்லது சொல்லணுமா? ஷுட் வந்து கொஷினாக வந்துச்சுன்னா நுமானு முடியும். இது டிப்ஸில் வெரி ஃபர்ஸ்ட் வீடியோ, நம்ம சேனலில் வெரி ஃபர்ஸ்ட் வீடியோ ஸ்போக்கன் இங்கிலீஷ் டிப்ஸில் ஹோம் பேஜில் கூட அது இருக்கும், பாருங்கள். டிப்ஸ் தெரிஞ்சாலே போதும், ஈஸியாக பேசிடலாம். ஷுட் ஐ சே சம்திங் குட் அபவுட் ஹிம்? அவனை பற்றி நான் ஏதாவது நல்ல விஷயம் சொல்லணுமா? அண்ட் தென், டிட் எனிஒன் see you coming here? Did anyone see you coming here? நீங்கள் வரதை யாராவது பார்த்தாங்களா? நீங்கள் வரதை யாராவது பார்த்தாங்களா, நோட்டீஸ் பண்ணாங்களா? அண்ட் தென், I didn't meet you on the way. நான் டிடின்னு சொல்ல டின்னு தான் சொல்கிறேன், ஓகே? I didn't meet you on the way. நான் வர வழியில் ஒன்று நான் பார்க்கல, மீட் பண்ணலை. Were you hiding somewhere? Were you hiding somewhere? நீங்காவது ஒளிஞ்சிட்டு இருந்தியா? இது சிம்பிளான கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டூ, டிட், டஸ், ஹாவ்லாம் இல்லாமல் சிம்பிளாக ஒரு கொஷின் வந்து பி ஃபார்ம்ஸ் வச்சு நம்ம கேட்கணும். There are 5 B forms in English. Am, is, or, was, were. ஓகேங்களா? am, is, or வந்து ப்ரெசன்ட் டென்ஸுக்கும், was and were பாஸ்ட் டென்ஸுக்கும் போயிடும். பி வந்து ஃபியூச்சர் டென்ஸ் ஆயிரும். were you hiding somewhere? நீங்காவது ஒளிஞ்சிட்டு இருந்தியா? இது பாஸ்ட் டென்ஸில் கேட்குறாங்க. தென், I didn't come here to eat and take rest. I didn't come here to eat and take rest. இங்கே ஒன்று நான் சாப்பிட்டு ரெஸ்ட் எடுக்க வரல. அண்ட் தென், I'll go and bring back your daughter-in-law and granddaughter. நான் போயிட்டு உங்கள் மருமகளையும் உங்கள் பேத்தியும் கூட்டிகிட்டு வரேன். அண்ட் தென், I called you to tell an important thing. ஒரு முக்கியமான விஷயத்த சொல்கிறதுக்கு உனக்கு கால் பண்ணினேன். You never picked the call. நீ என் காலை பிக் பண்ணவே இல்லை. ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு ஃபோன் பண்ணேன், ஆனால் நீங்கள் என் காலை பிக் பண்ணவே இல்லை, எடுக்கவே இல்லை. அண்ட் தென், one day when you come home, I would have left you. ஒரு நாள் நீ வீட்டுக்கு வரும்போது நான் உன்னை விட்டு போயிருந்திருப்பேன். தென், I don't know how you are going to convey this news to her. இந்த நியூஸை அவள்கிட்ட எப்படி நீ கன்வே சொல்லுவ அப்படிங்கிறது எனக்கு தெரியல. தென், why didn't you tell us when so much was going on? அவ்வளோ விஷயம் போயிட்டு இருக்கும்போது நீ ஏன் எங்ககிட்ட சொல்லலை? தென், what are you doing in the forest instead of studying? நீ காட்டில் படிக்காம என்ன பண்ணிட்டு இருக்கிற? தென், do you think he will come back from there? அவன் அங்கிருந்து திரும்பிடுவான்னு நீ நினைக்கிறியா? தென், he has created a fake dead body instead of killing him. அவனை கொலை பண்ணுறது பதிலாக அவன் வந்து ஒரு ஃபேக்கான ஒரு டெட் பாடியை வந்து உருவாக்கியிருக்கிறான், ஒரு பொய்யான டெட் பாடியை உருவாக்கியிருக்கிறான். அண்ட் தென், when did you ever guess anything right? எப்போ தான் நீ வந்து கரெக்டாக கெஸ் பண்ணியிருந்துருக்கிற?
And then they have been to 8 countries in the last 4 years. They have been to 8 countries in the last 4 years. கடந்த 4 வருஷத்தில் 8 கண்ட்ரிக்கு அவங்க போயிருந்திருக்காங்க. And then, did you see the family photos in their house? Did you see the family photos in their house? அவங்க வீட்டில் ஃபேமிலி ஃபோட்டோவை பார்த்தியா? ஃபேமிலி ஃபோட்டோஸை பார்த்தியா? And then, what did you observe in the girl's house? What did you observe in the girl's house? அந்த பொண்ணு வீட்டில் நீ என்ன அப்சர்வ் பண்ண, என்ன கண்காணிச்ச, என்ன உள்வாங்கின, ரைட்? என்ன நோட்டீஸ் பண்ண, அப்படி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். தென் he married me even though he didn't like me. He married me even though he didn't like me. என்னை பிடிக்காட்டியும் அவர் என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. தென் And before we get into the next sentence, it's a gentle reminder that spoken English full course videos are available. எல்லாமே தமிழ் மூலிமா நான் சொல்லி கொடுத்துருக்கேன், பேசிக்லேருந்து ஹை லெவல் வரைக்கும். ஸோ இது ஆஃபரில் 3000 rupees நான் கொடுத்துட்ருக்கேன். வேணும் அப்படிங்கிறவங்க டெஃபினட்டாக வாங்கிக்கோங்க. ஈச் அண்ட் எவ்ரி டே பார்த்தீங்க அப்படின்னா 1லேருந்து 1.5 hours இருக்கும். பேசிக்லேருந்து ஒரு திஸ் தட் எப்படி யூஸ் பண்ணுறதுலேருந்து கடைசி டாபிக் வரைக்கும் உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருப்பேன் தமிழ் மூலிமா. டெஃபினட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஸ்போக்கன் இங்கிலீஷை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு. Are you going to return my 25 lakhs in cash or check? Are you going to return my 25 lakhs in cash or check? செக்குக்கு நான் எந்த ஸ்பெல்லிங் போட்டிருக்கேன் அப்படின்னு நினைக்கலாம். இதுவும் கரெக்டு தான். நம்ம காமனாக யூஸ் பண்ணுற ஸ்பெல்லிங் CHEQUE தான் யூஸ் பண்ணுவோம். You can use this spelling as well. Fine, getting back to the topic. Are you going to return my 25 lakhs in cash or check? நீ என்னோட 25 லட்சத்தை கேஷாக கொடுக்க போறியா இல்லை செக்காக கொடுக்க போறியா? And then, we pampered her a lot because she is the only daughter. We pampered her a lot because she is the only daughter. அவளை நாங்கள் நிறைய செல்லம் கொடுத்தோம், ஏன்னா அவள் தான் எங்களுக்கு இருக்கிற ஒரே மக. தென் she greeted me without knowing who I am. She greeted me without knowing who I am. நான் யாருன்னே தெரியாமல் அவனை க்ரீட் பண்ணனா. க்ரீட் அப்படின்னா லைக் வெல்கம் பண்ணுற மாதிரி, விஷ் பண்ணுற மாதிரி, வாங்க உட்காருங்க அந்த மாதிரி சொல்கிறது, இல்லைன்னா குட் மார்னிங் குட் ஈவினிங் இந்த மாதிரிலாம் சொல்கிறது, இதெல்லாமே க்ரீட்டிங் அப்படின்னு வரும், ரைட்? Then, if some random guy drags you onto the streets, what will you do? If some random guy drags you onto the streets, what will you do? ஏதோ ரோட்டில் போகிறவன் ஏதோ ஒருத்தன் அவனே தெரியாதவன் உன்னை வீதியில் தரதரன்னு இழுத்தானா நீ என்ன பண்ணுவ? ஸோ ரேண்டம் கை அப்படின்னா ஏதோ ரோட்டில் போகிறவன் எவனே தெரியாதவன் அப்படின்னு அர்த்தம், ஓகேங்களா? எவனே தெரியாதவன் ரோட்டில் போட்டு இழுத்தான் அப்படின்னா நீ என்ன பண்ணுவ? வாட் வில் யூ டூ? தென் if he changes by listening to me, it would be a miracle. If he changes by listening to me, என் பேச்சு கேட்டு அவன் மாறினான் அப்படின்னா it would be a miracle. அது உலக அதிசயமாக இருக்கும். Then, my daughter asked why we were running without committing any mistake. My daughter asked why we were running without committing any mistake. எந்த தப்புமே கமிட் பண்ணாமல், எந்த தப்புமே செய்யாமல் நாங்கள் ஏன் ரன் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னு என் பொண்ணு கேட்டா. தென் he was snoring all night. He was snoring all night. அவன் நைட்டு பூரா கொரட்டை விட்டுக்கிட்டே இருந்தான். ஸ்னோர் அப்படின்னா கொரட்டை விட்டுறது, ஓகே? தென் I can save you only if you tell the truth. I can save you only if you tell the truth. நீ உண்மையை சொன்னால் மட்டும்தான் என்னால் உன்னைய சேவ் பண்ண முடியும், காப்பாற்ற முடியும். தென், do you want to know the consequences of standing against me? Do you want to know the consequences of standing against me? Consequences அப்படின்னா விளைவுகள் அப்படின்னு அர்த்தம். எனக்கு எதிராக நிற்கிறதுனால வர விளைவுகளை பற்றி நீ தெரிஞ்சுக்க விரும்புறியா? Then, where the hell are you hiding, cowards? Where the hell are you hiding, cowards? எங்கடா ஒழிஞ்சிட்டு இருக்கீங்க கோழைகளா? Then, I'll be happy if someone can pamper me like her. I'll be happy if someone can pamper me like her. அவளை மாதிரி என்னையும் யாராவது கொஞ்சம் நாங்கள் செல்லம் கொடுத்தாங்கன்னா நான் ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன். Then, where were you all these days when he needed you? Where were you all these days when he needed you? படும்போது இவ்வளோ நாள் நீ எங்கே இருந்த? அவனுக்கு நீ தேவைப்படும் போது இவ்வளோ நாள் நீ எங்கே இருந்த? Then, keep the hard disk with you. I'll collect it later. Keep the hard disk with you. I'll collect it later. ஹார்ட் டிஸ்க் உங்கள்கிட்டே வச்சுக்கோ, நான் அப்புறமா வாங்கிக்கிறேன். Then, did he ask you to humiliate me in front of my gang?
டிட் ஹி ஆஸ்க் யூ டு ஹியூமிலியேட் மீ இன் ஃப்ரண்ட் ஆஃப் மை கேங்? என்னோட கேங் முன்னாடி அவமானப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட அவன் கேட்டுக்கிட்டானா, சொன்னானா? தென் they'll definitely skin him alive. They'll definitely skin him alive. அவங்க கண்டிப்பாக அவன் தோலை உரிக்க போகிறாங்க. Then couldn't you go and settle down somewhere? Couldn't you go and settle down somewhere? உன்னால் எங்கேயாவது போய் செட்டில் ஆக முடியலையா? Then there is an important meeting tomorrow. Do come to office. There is an important meeting tomorrow. Do come to office. நாளைக்கு ஆஃபீஸில் ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்குது, கண்டிப்பாக ஆஃபீஸ் வந்துடு. Then if I get my daughter married to your son, how will her life be? If I get my daughter married to your son, என் பொண்ணு உங்கள் பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தா, how will her life be? அவள் வாழ்க்கை எப்படி இருக்கும்? Then each one of you is making my son cry. Each one of you is making my son cry. நீங்கள் ஒவ்வொருத்தரும் என் பையனை அழ வைக்கிறீங்க. Okay, then why are they breaking the glasses? Ask them to stop. Why are they breaking the glasses? Ask them to stop. அவங்க ஏன் கண்ணாடியில் உடச்சிட்டு இருக்காங்க, அவங்கள நிறுத்த சொல்லு. And then I am standing right opposite to the shop you said, come quickly. I am standing right opposite to the shop you said, come quickly. நீ சொன்ன கடைக்கு முன்னாடி தான் நான் நின்று இருக்கிறேன், சீக்கிரம் வா. Then didn't you send me a photo that day? Didn't you send me a photo that day? அன்னைக்கு நீ எனக்கு ஒரு ஃபோட்டோ அனுப்பலையா? And then I'm going out for lunch. I'm going out for lunch. நான் லஞ்சுக்கு வெளியில் போகிறேன். You take care of the shop. நீ கடையை பார்த்துக்கோ. And then how can you laugh when your friend is dying? How can you laugh when your friend is dying? உன் ஃப்ரெண்டு செத்துட்டு இருக்கும்போது உன்னால் எப்படி சிரிக்க முடியுது? Then why did you slit your wrist? Why did you slit your wrist? ஸோ ஸ்லிட் அப்படின்னா அறுக்கிறது, ரிஸ்ட் அப்படின்னா மணிக்கட்டு. ஓகேங்களா? நீ ஏன் வந்து மணிக்கட்டை அறுத்துக்கிட்ட? Then do you laugh when you feel sad? Do you laugh when you feel sad? நீ சோகமாக இருக்கும்போது சிரிப்பியா? Then what would have happened if it had hit my eye? What would have happened if it had hit my eye? அதை கண்ணை அடிச்சிருந்தா என்ன ஆயிருந்திருக்கும்? அது என் கண்ணை அடிச்சிருந்தா என்ன ஆயிருந்திருக்கும்? Then should I start again from beginning? Should I start again from beginning? நான் மறுபடியும் முதல்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணுமா? And then if you go this way you will meet with some accident. If you go this way you will meet with some accident. நீ இந்த வழியில் போனால் நீ ஏதோ ஆக்சிடெண்ட் ஆகிரும் உனக்கு. You will meet with some accident. ஏதோ ஆக்சிடெண்ட் சந்திப்ப, அந்த மாதிரி. Then what will happen if your loving wife come to know this? What will happen if your loving wife come to know this? உன்னோட அன்பான வைஃபுக்கு, மனைவிக்கு இது தெரிய வந்துச்சுன்னா என்ன ஆகும்? Then she asked me for an address and I was telling her in detail. She asked me for an address and I was telling her in detail. அவன் என்கிட்ட அட்ரஸ் கேட்டால் நான் அதை அவகிட்ட டீட்டெயிலாக சொல்லிட்டு இருந்தேன். And then where are you now? I'll come now. Where are you now? I'll come now. இப்போ நீ எங்கே இருக்க? I'll come now. நான் இப்போ வரேன். And then he is changing the channel when I'm watching. He is changing the channel when I'm watching. நான் பார்க்கும்போது அவன் சேனலை மாற்றுறான். And then I forgot the money in the car itself. I forgot the money in the car itself. நான் கார்லேயே பணத்தை மறந்துட்டேன். And then why didn't you ask me before taking it? Why didn't you ask me before taking it? நீ எடுக்கிறதுக்கு முன்னால் ஏன் என்கிட்ட கேட்கல? And then this might be important for you for just a day, but for her this is important every day. This might be important for you for just a day, but for her this is important every day. இது உனக்கு வந்து ஒரே ஒரு நாள் முக்கியமாக இருக்கலாம், ஆனால் அவளுக்கு இதுதான் தினமும் முக்கியமான விஷயம். And then I will crush your head with a grinding stone. I will crush your head with a grinding stone. Grinding stone அப்படின்னா ஆட்டாங்கல், அதாவது ஆட்டாங்கல்ல வச்சு உன்னோட தலையை நசுக்கிடுவேன். And then she doesn't like me. I can't force her to marry me. She doesn't like me. அவளுக்கு என்ன பிடிக்கல. I can't force her to marry me.
என்னை கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு அவளை நல்லா கட்டாயப்படுத்த முடியாது. அண்ட் தென் why the hell did you go there and cause trouble? why the hell did you go there and cause trouble? எதுக்கு அங்கே போய் பிரச்சனையை உருவாக்குன? எதுக்கு அங்கே போயிட்டு பிரச்சனையை உருவாக்குன? why the hell அப்படிங்கிறத நம்ம கோபத்தை குறிக்கிறது. it denotes angry, right? the hell அப்படின்னு யூஸ் பண்ண கெட்டவதை நினச்சிக்கிறாங்க. இட்ஸ் நாட் அ ஸ்வேர் வேர்ட் அண்ட் ஆல். why the hell did you go there and cause trouble? இங்கே வந்து கோமா கேட்குறாங்க, எதுக்கு நீ அங்கே போய் வந்து பிரச்சனையை உருவாக்குன, கிரியேட் பண்ணன, அந்த மாதிரி. தென் we have a function at home. why are you causing trouble? we have a function at home. why are you causing trouble? எங்களுக்கு வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. why are you causing trouble? நீ ஏன் பிரச்சனை பண்ணுற? அண்ட் தென் the new shop will be named after my daughter. the new shop will be named after my daughter. புது கடைக்கு என்னோட பொண்ணு பேர் வைக்கப்படும். ஸோ நேம் ஆஃப்டர் சம்ஒன் அப்படின்னாலே இது ஒரு ஸ்ட்ரக்சர், இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒருத்தர் பேர் இன்னொருத்தருக்கு வைக்கிறது, ஓகேங்களா? இப்போ எப்படின்னா, ஐ எம் நேம்ட் ஆஃப்டர் மை கிராண்ட்பா அப்படின்னா என்னோட கிராண்ட்பா, என்னோட தாத்தா பேர் எனக்கு வச்சுருக்காங்க, அந்த மாதிரி, ஓகேங்களா? தென் ஐ எம் பிளானிங் டு ஓப்பன் ஒன் மோர் ஷாப் இன் கம்பம். ஐ எம் பிளானிங் டு ஓப்பன் ஒன் மோர் ஷாப் இன் கம்பம். நான் கம்பமில் இன்னொரு கடை ஓப்பன் பண்ணலான்னு பிளான் பண்ணிகிட்ருக்கிறேன். அண்ட் தென் he owns a sweet shop at Theni bus station. he owns a sweet shop at Theni bus station. தேனி பஸ் ஸ்டாண்டில் அவனுக்கு சொந்தமாக ஒரு ஸ்வீட் கடை இருக்குது. அண்ட் தென் எவ்ரி மந்த் பிகின்ஸ் வித் சம் குட் நியூஸ் ஃபார் யூ. எவ்ரி மந்த் பிகின்ஸ் வித் சம் குட் நியூஸ் ஃபார் யூ. ஒவ்வொரு மாதமும் உனக்கு வந்து ஒரு நல்ல நியூஸில் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் தென் ஐ வாண்ட் யூ டு கெட் மேரிட் அண்ட் ஹாவ் அ ஃபேமிலி ஆஃப் யுவர் ஓன். ஐ வாண்ட் யூ டு கெட் மேரிட் அண்ட் ஹாவ் அ ஃபேமிலி ஆஃப் யுவர் ஓன். உனக்குன்னு ஒரு கல்யாணம் ஆகி உனக்குன்னு சொந்தமாக வந்து ஒரு ஃபேமிலி இருக்கணும்னு சொல்கிறது தான் என் ஆசை. அதுதான் நான் நினைக்கிறேன், ஓகேங்களா? ஐ வாண்ட் யூ டு கெட் மேரிட், எனக்கு நீ கல்யாணம் பண்ணி உனக்குன்னு ஒரு சொந்தமாக ஒரு குடும்பம் இருக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன். தட்ஸ் அ மீனிங் ஆஃப் திஸ் ஸ்டேட்மெண்ட். அண்ட் தென் இஃப் ஐ வாண்டட் தட் லைஃப் வை வுட் ஐ பி ஆஃப்டர் யூ. இஃப் ஐ வாண்டட் தட் லைஃப் வை வுட் ஐ பி ஆஃப்டர் யூ. எனக்கு அந்த வாழ்க்கை தான் வேணும்னு இருந்தால் why would I be after you? நான் ஏன் உன்னை தேடி வரப்போகிறேன்? ஸோ ஆஃப்டர் சம்மன் அப்படின்னாலே அவங்கள சேஸ் பண்ணுற மாதிரி, அவங்கள துரத்துற மாதிரி, ஓகேங்களா, எல்லாம் தேடி போகிற மாதிரி அப்படின்னு அர்த்தம். why would I be after youனா நான் ஏன் உன்னை தேடி வரப்போகிறேன், நான் ஏன் உன்னை தேடணும், துரத்தணும், அந்த மாதிரி. தென் did I say something wrong? did I say something wrong? ஏதாவது தப்பாக சொல்லிட்டேனா? அண்ட் தென் I am being pampered by all of you. I am being pampered by all of you. உங்கள் எல்லாருனாலையும் நான் கொஞ்சப்படுகிறேன், நான் செல்லம் கொடுக்கப்படுகிறேன். தென் shall I look for a man who can take care of you and your child? shall I look for a man who can take care of you and your child? உன்னையும் உன்னோட குழந்தையும் பார்த்துக்கிற ஒரு ஆளை வந்து நான் தேடட்டா? தென் I asked her if she was in love with me. I asked her if she was in love with me. அவ என் மேலே லவ்வில் இருந்தாளான்னு நான் அவளை கேட்டேன். she nodded as if to say yes. she nodded as if to say yes. ஆமாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு அவ தலையாட்டுனா. nod அப்படின்னா தலையாட்டுறது, ஓகே? தென் we will break your bones and send you home. we will break your bones and send you home. நாங்கள் உன்னோட எலும்புகளை உடைச்சு வீட்டுக்கு அனுப்பிடுவோம். அண்ட் தென் he has run away like a girl. we should get him married to a brave man. he has run away like a girl. அவன் ஒரு பொம்பளை மாதிரி, ஒரு பொண்ணு மாதிரி ஓடிட்டான். we should get him married to a brave man. அவனை வந்து ஒரு தைரியமான ஆளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும். and then how dare you try to escape? how dare you try to escape? தப்பிக்க முயற்சி செய்கிற உனக்கு எவ்வளோ தைரியம்? then you stole the booze I kept for myself. you stole the booze I kept for myself. எனக்காக நான் வச்சிருந்த சரக்கை நீ திருடிட்ட. ஸோ பூஸ் அப்படின்னா லைக் லிக்கர், ஓகேங்களா, சரக்கு. அண்ட் தென் வாட் இஸ் அ மேட்டர், லெட் அஸ் சார்ட் இட் அவுட். வாட் இஸ் அ மேட்டர், லெட் அஸ் சார்ட் இட் அவுட். என்ன விஷயம், நம்ம தீர்த்தரலாம். சார்ட் அவுட் அப்படிங்கிற ஒரு ஃப்ரேசல் வேர்ப் which மீன்ஸ் தீக்கிறது, ரிசால்வ் பண்ணுறது, ஓகேங்களா, சொல்யூஷன் கொடுக்குற மாதிரி. லெட் அஸ் சார்ட் இட் அவுட் அப்படின்னா நம்ம தீர்த்தரலாம். அண்ட் தென் we should lead a great life in our hometown.
வி ஷுட் லீட் அ கிரேட் லைஃப் இன் அவர் ஹோம் டவுன். நம்ம சொந்த ஊரில் நம்ம சூப்பராக செம்மையான லைஃப் வந்து வாழணும். தென் when have we ever slept early? When have we ever slept early? நம்ம எப்போ சீக்கிரமாக தூங்கி இருக்கிறோம்? And then you look good only after a haircut. Are you on vacation? You look good only after a haircut. Are you on vacation? நீ முடி வெட்டின பிறகு தான் வந்து பார்க்கறதுக்கு நல்லா இருக்க. Are you on vacation? நீ லீவில் இருக்கியா? And then I won't be here tomorrow. I won't be here tomorrow. நான் நாளைக்கு இங்கே இருக்க மாட்டேன். won't வந்து மாட்டு ஸ்போக்கன் இங்கிலீஷ் டிப்ஸில் பார்த்துருக்கோம். hope you guys remember that. And then don't look for me in the morning. Don't look for me in the morning. காலையில் என்னை தேடாத. I'm going to run away from here. I'm going to run away from here. நான் இங்கிருந்து ஓட போகிறேன். And then my whole body is quivering. My whole body is quivering. கிவரிங் கிவர் அப்படின்னா நடுங்கிறது அப்படின்னு அர்த்தம். என்னோட ஹோல் பாடி, என் மொத்த பாடியும் நடுங்குது. அண்ட் தென் ஹவு மெனி டைம்ஸ் டு யூ ஹாவ் டு மென்ஷன் நாட் டு ட்ரிங்க் ஆன் த ஜாப்? ஹவு மெனி டைம்ஸ் டு யூ ஹாவ் டு மென்ஷன் நாட் டு ட்ரிங்க் ஆன் த ஜாப்? எத்தனை தடவை வந்து வேலை செய்யும் போது குடிக்காதேன்னு உங்ககிட்ட சொல்கிறது? தென் டிட் சம்மன் டை இன் அவர் ஏரியா? டிட் சம்மன் டை இன் அவர் ஏரியா? நம்ம ஏரியாவில் யாராவது செத்துட்டாங்களா? And then, how can you think of betraying us? How can you think of betraying us? So, betray அப்படின்னா துரோகம் செய்கிறதுன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ how can you think of betraying us அப்படின்னா எங்களுக்கு துரோகம் செய்ய உன்னால் எப்படி நினைக்க முடிஞ்சுது? தென் இல்லைன்னா முடியும் அப்படி கூட வச்சுக்கோங்க. They have taken your daughter to a temple and got her married. They have taken your daughter to a temple and got her married. அவங்க உன்னோட பொண்ணை வந்து கோயிலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. got her married. got her married past tense கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. Can't you get treated at a government hospital? Can't you get treated at a government hospital? கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் உன்னால் ட்ரீட்மெண்ட் பார்க்க முடியாதா? Then just shut up. It's a small wound on the head and you're ranting a lot. Just shut up. It's a small wound on the head and you're ranting a lot. கொஞ்சம் மூடுறியா? தலையில் ஒரு சின்னதாக தான் புண்ணு இருக்கு, அடிபட்டிருக்கு. You are ranting a lot. நீ ரொம்ப புலம்புற. And then, do you think business is a child's play? Do you think business is a child's play? பிஸ்னஸ் என்ன வந்து குழந்தைங்க விளையாட விளையாட்டு நீ நினச்சிட்டியா? Then, what does he think of himself? What does he think of himself? அவன் என்ன நினச்சிட்டு இருக்கிறான் அவனை? Then, Dad, have I ever asked you for anything in the last 7 years? Dad, have I ever asked you for anything in last 7 years? பா, கடந்த 7 வருஷத்தில் உங்ககிட்ட ஏதாவது நான் கேட்டிருக்கேனா? And then, I'm headed to Velur for 2 days. I'm headed to Velur for 2 days. So, head towards something அப்படின்னா அதை நோக்கி பயணம் செய்கிறதுன்னு அர்த்தம். அதாவது நான் வேலூர் நோக்கி 2 நாள் பயணமாக போகிறேன். ரைட்? அண்ட் தென் why don't you buy a vehicle? You're always asking him. Why don't you buy a vehicle? Vehicle, அது வெஹிக்கிள்னு சொல்லக்கூடாது. ஓகேங்களா? why don't you buy a vehicle? நீ ஏன் ஒரு வண்டி வாங்கக்கூடாது? You're always asking him. நீ அவனை கேட்டுட்டே இருக்க. And then I can't give you my book as I have exam tomorrow. I can't give you my book as I have exam tomorrow. நாளைக்கு எனக்கு எக்ஸாம் இருக்கிறதுனால என்னால் என் புக்கை உனக்கு தர முடியாது. Then, she can't start the work immediately as there is a power cut. She can't start the work immediately as there is a power cut. பவர் கட், கரண்ட் இல்லாததுனால அவனால் உடனே வந்து வேலையை ஸ்டார்ட் பண்ண முடியாது. And then, I couldn't go walking this morning as it was raining. I couldn't go walking this morning as it was raining. காலையில் மழை பெஞ்சிட்டு இருந்ததுனால என்னால் வாக்கிங் போக முடியலை. Then, why shouldn't he attend this? He might get job. Why shouldn't he attend this? அவன் ஏன் இதை அட்டன் பண்ணக்கூடாது? He might get job. அவனுக்கு வேலை கிடைச்சாலும் கிடைக்கலாம். இந்த மைட் எப்படி யூஸ் பண்ணுறது, ஒய் ஷுடின்ட், ஒய் டோன்ட், இதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு we have seen under ஸ்போக்கன் இங்கிலீஷ் டிப்ஸ். டெஃபினட்டாக போய் பாருங்கள், செக் அவுட் பண்ணி பாருங்கள் அந்த பிளேலிஸ்ட்டை. ஸ்போக்கன் இங்கிலீஷ் டிப்ஸ் நம்ம பிளேலிஸ்ட் இருக்கும். அந்த பிளேலிஸ்ட் மூலமாக தான் நான் வந்து ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஃபுல் கோர்ஸையும் நான் எடுத்திருக்கேன்.
அதுதான் சாம்பிள் வீடியோஸ் மாதிரி. இஃப் யூ கைஸ் செக் இட் அவுட் ஆல் தோஸ் வீடியோஸ் தென் யூ வில் கெட் an idea about spoken English full course videos. Right, the next one. You have to take the medicine on time. If not, how will you get rid of it? You have to take the medicine on time. நீ சரியான நேரத்தில் மெடிசன் எடுத்துக்கணும். இஃப் நாட், இல்லைனா how will you get rid of it? உன்னால் எப்படி அதுலேருந்து வெளியில் வர முடியும், மீண்டு வர முடியும்? Then I have experience in this. எனக்கு இதில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. I can definitely say that he is not going to do properly. அவன் வந்து ஒழுங்காக செய்ய மாட்டான் அப்படிங்கிறத என்னால் டெஃபினட்டாக நிச்சயமாக கண்டிப்பாக சொல்ல முடியும். Then, why didn't you tell me about that? I was waiting for that. நீ அதை பற்றி என்கிட்ட சொல்லலை. I was waiting for that. நான் அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். You smeared cake on my face last week. My trouble started then. நீ போன வாரம் என் மூஞ்சில வந்து கேக் அப்புன. ஸோ ஸ்மியர் அப்படின்னா அப்புறது, பூசுறதுன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸ்மியர் பாஸ்ட் டென்ஸ் ஸ்மியர்ட், ரைட்? இந்த மாதிரி டே டு டே இம்பார்ட்டன்ட் வெக்காப்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நறுக்குன நாள் மார்னிங் லெசன் சொல்லிட்டு ஸ்பீக்கிங் இங்கிலீஷ் த்ரூ தமிழ் நம்மளோட மெயின் சேனலில் வந்து நான் டெய்லி அப்லோட் பண்ணுவேன். செக் அவுட் பண்ணி பாருங்கள். 53 வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருப்பேன். 4 வேர்ட்ஸ், 10 வேர்ட்ஸ், 15 வேர்ட்ஸ் நிறைய அப்லோட் பண்ணியிருப்பேன். செக் அவுட் அவர் சேனல். அந்த சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா 1100 வீடியோஸ் மேலே இருக்குது. எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கரெக்டாக? ஃபைன். யூ ஸ்மியர்ட் கேக் ஆன் மை ஃபேஸ் லாஸ்ட் வீக். போன வாரம் என்னோட ஃபேஸில் வந்து நீ கேக் அப்புன. மை ட்ரபிள் ஸ்டார்டட் தென். என் பிரச்சனை அப்போ ஸ்டார்ட் ஆச்சு. தென் ஹவு கேன் யூ கோ அவுட் வித் திஸ் ஃபேஸ்? இந்த மூஞ்சியோட நீ எப்படி வெளியில் போக முடியும்? தென் இஃப் மை மதர் சீஸ் மை ஃபேஸ் நவ் ஷி வில் ஷியோர்லி டை. இப்போ எங்கள் அம்மா என் மூஞ்சியை பார்த்தாங்கன்னா, மதர் சீஸ், மாம் அப்படிங்கிறது வந்து ஹீ ஷீ இட்டில் ஷீங்கிற சப்ஜெக்ட் கடியில் வருது. ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், ஹீ ஷீ இட்டுக்கு வேர்ப் பக்கத்தில் எஸ் ஆட் பண்ணணும். மதர் வந்து ஷீங்கிற சப்ஜெக்ட் அடியில் வரதுனால பக்கத்தில் வாட்ஸ் அ வேர்ப்? சி, ரைட்? ஸோ சி ஓட எஸ் ஆட் பண்ணணும், சீஸ். இஃப் மை மதர் சீஸ் மை ஃபேஸ் நவ். நான் ஏன் இந்த எஸ் ஆட் பண்ணுறதெல்லாம் எல்லா பக்கம் எம்ஃபசைஸ் பண்ணுறேன் அப்படின்னா, நிறைய பேர் சிம்பிள் ப்ரெசன்டென்ஸ் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா அந்த எஸ்ஐ விட்டுறாங்க. ஹீ வாண்ட் டு கம், ஷீ வாண்ட் டு கோ அப்படின்னு சொல்லிடுறாங்க. தட்ஸ் ஆப்சல்யூட்லி ராங். எஸ் ஆட் பண்ணி தான் பேசணும். அது ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் யூ வில் கெட் இட், ரைட்? எங்கள் அம்மா இந்த மூஞ்சியை வந்து இப்போ பார்த்தாங்க அப்படின்னா ஷீ வில் ஷியோர்லி டை. அவங்க கண்டிப்பாக செத்துருவாங்க. தென் ஹவு கேன் யூ கெட் தட் ஐடியா சிட்டிங் இன் திஸ் ஹவுஸ்? இந்த வீட்டில் உட்காந்துட்டு உனக்கு எப்படி அந்த ஐடியா கிடைக்கும்? தென் ஐ கேன் கண்ட்ரோல் மை செல்ஃப். ஐம் டன் பீயிங் அ குட் கை. என்னால் பொறுத்துக்க முடியல, கண்ட்ரோல் பண்ண முடியல. என்னால் நல்லவனாக இருந்தது போதும். ஐம் டன் பீயிங் அ குட் கை. நல்லவனாக இருந்தது போதும். அண்ட் தென் who the hell are you guys? What are you doing in my room? யார்டா நீங்களாம்? வாட் ஆர் டூயிங் இன் மை ரூம்? என் ரூமில் என்னடா பண்ணுறீங்க? ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இதே வீடியோவில், ஐ மீன் இந்த ப்ரீவியஸ் ஸ்னாப்ஸ்லாம் நான் சொல்லியிருந்தேன்னு நினைக்கிறேன். ஹோப் யூ ரிமெம்பர். நம்ம கோபத்தை வெளிப்படுத்தும் போது த ஹெல் அப்படின்னு போட்டுட்டு நம்ம கொஷின் கேட்டுக்கலாம். இட் டசன்ட் மீன் தட் இட்ஸ் அ பேட் வேர்ட். அப்படிலாம் கிடையாது. நிறைய பேர் த ஹெல் யூஸ் பண்ணாலே பேடுன்னு நினச்சிக்கிறாங்க. இட்ஸ் நாட் லைக் தட். இட் ஷோஸ் ஆர் ஆங்கர், ரைட்? நம்ம ஆங்கரியை வந்து வெண்ட் அவுட் பண்ணணும், லிபரேட் பண்ணணும் அப்படிங்கிற இடத்துல வந்துட்டு we can use this phrase the hell. எப்பவுமே வந்து WH பேட்டர்னை ஃபாலோ பண்ணி தான் உங்களுக்கு வரும். அண்ட் தென் why don't you take a shower in the morning? நீ ஏன் காலையில் குளிக்க கூடாது? தென் she has been cooking all the time for the past 2 days. அவள் கடந்த 2 நாளாக சமைச்சிக்கிட்டே இருக்கா. எந்நேரம் பார்த்தாலும் அவள் கடந்த 2 நாளாக சமைச்சிக்கிட்டே இருக்கிறா. அண்ட் தென் she has gone to your house with lunch. லஞ்ச் எடுத்துட்டு உங்கள் வீட்டுக்கு தான் அவள் போயிருக்கா. தென் if that is true, I'll celebrate by cracking firecrackers here. அது மட்டும் உண்மையாக இருக்கட்டும், வெடியை வச்சு நான் கண்டிப்பாக இங்கே செலிப்ரேட் பண்ணிடுவேன். செம்மையாக செலிப்ரேட் பண்ணிடுவேன்.
And then, if he is my father, he should behave like my father. If he is my father, he should behave like my father. அவர் என் அப்பானா அப்பா மாதிரி நடந்துக்கணும். Then, how long are you going to manage alone? You have to get married, only then your bro can. How long are you going to manage alone? You have to get married, only then your bro can. ஸோ ஹவு லாங் ஆர் யூ கோயிங் டு மேனேஜ் அலோன் அப்படின்னா எவ்வளோ நாள் தான் நீ தனியாகவே மேனேஜ் பண்ண போகிற. யூ ஹாவ் டு கெட் மேரிட், முதல்ல வந்து நீ கல்யாணம் பண்ணிக்கணும். ஒன்லி தென், நிறைய பேர் தென் ஒன்லின்வாங்க. தென் ஒன்லின்லாம் யூஸ் பண்ணக்கூடாது, இட்ஸ் அட்டர்லி ராங். ஒன்லி தென் தான் யூஸ் பண்ணணும். கன்ஜெக்ஷன் ப்ரப்போசிஷன்ஸ்லாம் நம்மக்கிட்ட அதுக்குன்னு சில வீடியோஸ், ஸ்பெஷல் வீடியோஸ்லாம் இருக்குது. இஃப் யூ கைஸ் வாண்ட் தட், ஜஸ்ட் பிங் மீ ஆன் வாட்ஸ்அப். அண்ட் கெட்டிங் பேக் டு த டாபிக், யூ ஹாவ் டு கெட் மேரிட், முதல்ல நீ கல்யாணம் பண்ணிக்கணும். ஒன்லி தென் யுவர் ப்ரோ கேன், அப்போ தான் உன்னோட பிரதரும் கல்யாணம் பண்ணிக்க முடியும், ரைட்? அண்ட் தென், I had asked you to go for work today, right? I had asked you to go for work today, right? நான் உன்னை இன்னைக்கு வேலைக்கு போக சொல்லியிருந்தேன் இல்லையா? And then, even if you work hard all your life, you can see so much money together. Even if you work hard all your life, you can see so much money together. Even if you work hard all your life, உன்னோட வாழ்க்கை ஃபுல்லாக நீ வேலை செஞ்சாலுமே யூ கேன் சி ஸோ மச் மணி டுகெதர், உன்னால் இவ்வளோ பணத்தை ஒட்டுக்கா பார்க்கவே முடியாது. அண்ட் தென், வில் யூர் ப்ராப்ளம் பி சால்வ்ட் இஃப் ஐ மேரி ஹர்? வில் யூர் ப்ராப்ளம் பி சால்வ்ட் இஃப் ஐ மேரி ஹர்? நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு உங்கள் பிரச்சனைலாம் தீந்துருமா? தென், இஃப் யூ கோ பை ஃபுட் த்ரூ த ஃபாரஸ்ட், இட் மைட் டேக் 3 hours. If you go by foot through the forest, it might take 3 hours. நீ அந்த காட்டு வழியாக வந்து நடந்து போன அப்படின்னா 3 மணி நேரம் எடுத்துக்கலாம். தென், if someone wants to use the toilet, do it now. I'm going to close the door. If someone wants to use the toilet, do it now. I'm going to close the door. யாராவது டாய்லெட் போகணுன்னு இருந்தீங்கன்னா இப்போயே போய்க்கோங்க, நான் கதவை மூட போகிறேன். அண்ட் தென், you went after him like a puppy going after a biscuit. You went after him like a puppy going after a biscuit. ஒரு நாய் எப்படி பிஸ்கட் தேடி பின்னாடி போகுமா, அதே மாதிரி நீ அவனை தேடி பின்னாடி போனல. Then, who did this when we were sleeping? Who did this when we were sleeping? நாங்கள் தூங்கிட்டு இருக்கும்போது யார் இதை செஞ்சது? நாங்கள் தூங்கிட்டு இருக்கும்போது யார் இதை செஞ்சது? And then, how could all of you sleep today? How could all of you sleep today? உங்கள் எல்லாத்தினாலையும் இன்னைக்கு எப்படி தூங்க முடியுது? And then, has anything fallen into the biryani? Has anything fallen into the biryani? பிரியாணியில் ஏதாவது விழுந்துருச்சா? And then, I'll hit on your head with the mic, go and sit. I'll hit on your head with the mic, go and sit. நான் மைக்கால் உன் தலையில் அடிச்சிடும், போய் உட்காந்துரு. Then, you have got up early today because of the pain in hand. You have got up early today because of the pain in hand. கையில் இருக்கிற வழினால இன்னைக்கு நீ சீக்கிரமாகவே எந்திரிச்சிட்ட. Then, I'll message you an ointment, apply that. I'll message you an ointment, apply that. அது ஆயின்மெண்ட்னு தான் சொல்லணும், ஓகேங்களா? அங்கே டி வந்து சைலண்ட், ஆயின்மெண்ட். நம்ம வந்து நம்ம ஆயின்மெண்ட்னு கூட சொல்ல மாட்டோம், வீசே ஆயில்மெண்ட்டு. ஆயில்மெண்ட் வாங்கினேன், ஆயில்மெண்ட்னு ஒரு வேர்டே இல்லை, அது தப்பு. We have to pronounce it as ointment, right? T is silent. And then, you made me to realize that happiness is different. You made me to realize that happiness is different. சந்தோஷம் அப்படிங்கிறது வேற அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்னை உணர வச்சிட்டீங்க. And then, if you stay with me throughout my life, I'll be very happy. If you stay with me throughout my life, I'll be very happy. லைஃப் ஃபுல்லாக நீங்கள் அப்படியே இருந்தீங்க, என் கூடவே இருந்தீங்க அப்படின்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன், சந்தோஷமாக இருப்பேன். Then, will you go without getting caught? Will you go without getting caught? நீ மாட்டிக்காமல் போயிடுவியா? Then, I have asked for chicken and egg. It will come now. I have asked for chicken and egg. It will come now. நான் சிக்கனுக்கும் முட்டைக்கும் இப்போ கேட்டிருக்கேன், இப்போ வந்துடும். And then, how will he tell if you close his mouth? How will he tell if you close his mouth? அவனோட வாயை மூடிட்டேன்னா அவன் எப்படி சொல்லுவான்? Then, do you know what happened between us? Do you know what happened between us? எங்கள் 2 பேருக்கு நடுவில் என்ன ஆச்சுன்னு உனக்கு தெரியுமா? And then, don't waste the time asking what happened. Don't waste the time asking what happened.
என்னாச்சுன்னு கேட்டு டைமை வேஸ்ட் பண்ணாத. அண்ட் தென் லீவ் த வெஹிக்கிள் இன்சைட், ஐல் க்ளோஸ் த கேட் அண்ட் கம். லீவ் த வெஹிக்கிள் இன்சைட், ஐல் க்ளோஸ் த கேட் அண்ட் கம். அது வெஹிக்கிள் வெஹிக்கிள், ரைட்? ஸோ வண்டியை வந்து உள்ளே விட்டுரு, நான் கதவை மூடிட்டு கேட்டை மூடிட்டு வரேன். தென் வாட் அபவுட் நவ், ஆர் யூ லுக்கிங் லைக் எ ஹீரோ? வாட் அபவுட் நவ், ஆர் யூ லுக்கிங் லைக் எ ஹீரோ? இப்போ மட்டும் என்ன, நீ என்ன ஹீரோ மாதிரியே இருக்கிற பார்க்குறதுக்கு? அண்ட் தென் why must I panic when you are with me? Why must I panic when you are with me? பேனிக் அப்படின்னா பதட்டம், பயம், அந்த மாதிரிலாம், ஓகேங்களா? நீ என் கூட இருக்கும்போது நான் ஏன் பதட்டப்படணும், நான் ஏன் பயப்படணும்? அண்ட் தென் how can I keep quiet if you scold my lover? How can I keep quiet if you scold my lover? என் லவரை நீ திட்டும்போது என்னால் இப்படி அமைதியாக இருக்க முடியும்? தென் my horoscope said it will be a hectic day for me. My horoscope said it will be a hectic day for me. இன்றைக்கி என்னோடய ராசி பலன் என்ன சொல்லிச்சுன்னா, இன்றைக்கி வந்து எனக்கு நாள் ஃபுல்லாக பிஸியாக இருக்கும், அப்படியே வந்து அறக்க பறக்க இருக்கும் அப்படின்னு என்னோடய ஹாரோஸ்கோப், இன்றைக்கி ராசி பலன் சொல்லுச்சு. தென் why should you be worried about my grandpa? Why should you be worried about my grandpa? என் தாத்தா பற்றி நீ ஏன் கவலைப்படணும், இல்லைன்னா நீ ஏன் கவலைப்பட்டுட்டு இருக்கணும்? தென் keep quiet. I can't bear if anyone talks ill of our country. Keep quiet. I can't bear if anyone talks ill of our country. அமைதியா இருங்க, நம்ம நாட்டை பற்றி யாராவது தப்பாக சொன்னீங்க அப்படின்னு என்னால் தாங்கிக்க முடியாது. And then you guys must be very tired. Let's take a short break. You guys must be very tired. Let's take a short break. நீங்கள் எல்லாம் ரொம்ப டயர்டாக இருப்பீங்க, நம்ம ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். Then I can't bear his torture. Did she come here? I can't bear his torture. என்னால் அவனோட டார்ச்சரை தாங்க முடியாது. Did she come here? அவ இங்க வந்தாளா? And then they must not leave this place. Go look for them. They must not leave this place. அவங்க இந்த இடத்த விட்டு போகக்கூடாது. Go look for them. போய் அவங்கள போய் தேடு. Then you can't tackle girls with this kind of dialogues. You can't tackle girls with this kind of dialogues. இந்த மாதிரி dialogues வச்சுட்டு உன்னால் பொண்ணுங்களெல்லாம் டேக்கிள் பண்ண முடியாது, சமாளிக்க முடியாது. Then what did you feel the first time you met her? What did you feel the first time you met her? அவளை பார்த்த தடவை நீ என்ன ஃபீல் பண்ணன? Then he is not that type. He will be with me till the end. He is not that type. அவன் அந்த மாதிரி டைப்பான ஆள்லாம் கிடையாது. He will be with me till the end. அவன் எண்டு வரைக்கும், கடைசி வரைக்கும் என் கூடயே இருப்பான். And then I don't care what you do. I want him to come. I don't care what you do. I want him to come. எனக்கு நீ என்ன பண்ணுவேன்னு தெரியாது, எனக்கு அவன் இங்கே வரணும். Then they will only agree if he comes. How to get him to come? They will only agree if he comes. அவன் வந்தால் மட்டும்தான் அவங்க ஒத்துப்பாங்க. How to get him to come? அவனை எப்படி வர வைக்கிறது? Then don't allow anybody else to stay in the house. Okay? வேற யாரையும் வீட்டுக்குள்ள தங்க விடாத. And then he will come and ask you money at 4. He will come and ask you money at 4. அவன் 4 மணிக்கு வந்து உங்ககிட்ட பணத்தை கேட்பான். Then you don't go this time. Only then she will know your worth. You don't go this time. டைம்ங்கிற வேர்டு மிஸ் பண்ணிட்டேன், ஐம் சாரி. பட் நல்லா கேட்டுக்கோங்க. You don't go this time. இந்த தடவை, this timeனா இந்த தடவை நீ போகாத. Only then, அப்போ தான் she will know your worth. அது ஒர்த்துன்னு சொல்லக்கூடாது, worthன்னு சொல்லணும். அப்போ தான் அவளுக்கு உன்னோட worth என்ன அப்படிங்கிறது தெரியும். And then he doesn't have job, so you don't ask him money. He doesn't have job, so you don't ask him money. அவங்கிட்ட வேலை இல்லை, அதனால நீ அவங்கிட்ட பணத்தை கேட்காத. Then you didn't come and call in person, and that's why we didn't come. You didn't come and call in person. நீ நேரில், இன் பர்சன் அப்படின்னா நேரில்னு அர்த்தம், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நீ நேரில் வந்து கூப்பிடல, அண்ட் that's why we didn't come. அதனால தான் நாங்கள் வரல. And then you come and see later. நீ லேட்டர்னா அப்புறம், ஓகேங்களா? You come and see later, நீ அப்புறமா வந்து பாரு. Cashier still didn't come. Cashier இன்னும் வரல. Then we will reach there in 2 days. We will reach there in 2 days. நாங்கள் 2 நாளில் அங்கே ரீச் ஆயிடுவோம். Then
யூ ரிங் அண்ட் டெல் டிரைவர். யூ ரிங் அப்படின்னா ஃபோன் பண்ணுறது, ஓகேங்களா? யூ ரிங் அண்ட் டெல் டிரைவர், நீ டிரைவர் ஃபோன் பண்ணி சொல்லு. ஆரெல்ஸ் இல்லைனா, ஆரெல்ஸ் அப்படின்னா இல்லைனா, ஓகேயா? ஆரெல்ஸ் ஹீ வில் மூவ் டு கோயம்புத்தூர், அவர் வந்து கோயம்புத்தூருக்கு மூவ் ஆயிடுவார், போயிடுவார். தென் தெர் இஸ் நோ பவர் ஹியர், ஸோ நோ நீட் டு கம். தெர் இஸ் நோ பவர் ஹியர், இங்கே பவர் இல்லை, கரண்ட் இல்லை, ஸோ நோ நீட் டு கம், அதனால் நீங்கள் வர தேவையில்லை. அண்ட் தென் we did by mistake and we won't do so hereafter. We did by mistake, நாங்கள் தெரியாமல் செஞ்சிட்டோம். and we won't do so hereafter, இனிமேல் நாங்கள் இப்படி செய்ய மாட்டோம். then I took your pen as I forgot to bring my pen. I took your pen as I forgot to bring my pen. என்னோட பென் கொண்டு வர மறந்துட்டதுனால நான் உன்னோட பெண்ணை எடுத்துக்கிட்டேன். and then we will get the power supply in another 1 hour. We will get the power supply in another 1 hour. anotherன்னு சொல்லக்கூடாது, anotherன்னு தான் சொல்லணும். நம்மளுக்கு இன்னும் 1 மணி நேரத்தில் பவர் சப்ளை வந்துடும், கரண்ட் வந்துடும். then let's wait, the train will arrive in another 10 minutes. let's wait, நம்ம வெயிட் பண்ணலாம். the train will arrive in another 10 minutes. இன்னும் 10 நிமிஷத்தில் ட்ரெயின் வந்து சேர்ந்துடும். then and guys, by this the 1 hour video gets over. நிறைய sentences இந்த மாதிரி நிறைய episodes வர போகுது. So far we have uploaded only 2 videos in this channel, but definitely this channel is going to be very worth for you guys if you are really seeking for a lengthy videos. Fine, இன்னும் ஒரு வீடியோவில் நிறைய சென்டென்சஸோட பார்க்கலாம். சப்போர்ட் ஒரு போத் சேனல், ஸ்பீக் இங்கிலீஷ் டு தமிழ், ஸ்பீக் வித் இது ரெண்டு சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். See you on the next video. Until then, bye bye, take care.